பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஒரு அழகான வசனம். பிரியமானவர்களே, சாதாரண அன்பு இல்லை, கிறிஸ்துவனுடைய அன்பு. சாதாரண அன்பு இல்லாது, சாதாரண நேசம் இல்லாது, கிறிஸ்துவனுடைய நேசம், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய அன்பு. கிறிஸ்து ரொம்ப அன்புள்ளவர். அந்த அன்புள்ள கிறிஸ்துவை இந்த வேளையில் நான் சோதரிக்கிறேன். எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. அதனால பைபிள் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அருளின பரிசுத்த ஆவியினால அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள அன்பை ஊற்றி இருக்கிறாரு. அன்பை ஊற்றின தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் அன்பை ஊற்றினபடியினால் ஆண்டவரை சோதரிக்கிறேன். அன்பை ஊற்றின தேவனுக்கு நன்றி. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. சாதாரணமான அன்பு இல்லை, கிறிஸ்துவனுடைய அன்பு ரொம்ப பெருசு. அது நெருக்கி ஏவக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். பாருங்க, ஊழியம் செய்யறதுக்கு அந்த அன்பு தான் ஏவுகிறது. ஜெபம் பண்றதுக்கு அந்த அன்பு தான் ஏவுகிறது. உபவாசிப்பதற்கு அந்த அன்பு தான் ஏவுகிறது. ஐயோ, மணிப்பூரில் இப்படி நடக்கிறதே என்று ஜெபிப்பதற்கு அந்த அன்பு தான் ஏவுகிறது. உலகத்திலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களே, ஜெபிப்பதற்கு அந்த அன்பு தான் நம்மை ஏவுகிறது. அங்குமிங்குமாய் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்களே, அவளுக்காய் ஜெபிக்க அந்த அன்பு தான் ஏவுகிறது. கைவிடப்பட்டவர்களுக்காகவும், துயரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்க அந்த அன்பு தான் நம்மை ஏவுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அன்பு நம்மை ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நம்மை நெருக்கி ஏவுகிற கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி யோசிப்பாரு. ரொம்ப பெரிய அன்பு, உயர்ந்த அன்பு, சிறந்த அன்பு, ஆழமான அன்பு. ஸ்தோத்திரம். நிறைய பேர் அந்த அன்பு நிமித்தமாக தான் ஊழியத்துக்கே வந்தாங்க. இந்த ஊழியத்துக்கு வந்தது ஏதோ பணம் கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய உள்ளத்தில் ஒரு பெரிய அன்பை கொடுத்தார். இந்த கடினமான ஊழியம், சிரமமான ஊழியம், பாரமான ஊழியம், மிகுந்த வேலை பலு நிறைந்த ஊழியம், பலவிதமான கஷ்டங்கள் நிறைந்த ஊழியம். ஆனால் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எது உதவு தெரியுமா? அன்பு தான். இந்த ஊழியத்தில் சலிப்பில்லாமல் இருப்பதுக்கு எது உதவுகிறது தெரியுமா? கிறிஸ்துவனுடைய அன்பு தான். இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்யறதுக்கு உதவுகிறது கிறிஸ்துவனுடைய அன்பு தான். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும். இன்னைக்கு மிஷினரியாக காடுகளில் போய் இருக்கிறாங்க, மலைகளில் போய் இருக்கிறாங்க, குகைகளில் போய் இருக்கிறாங்க. ஒரிசாவில் மிஷினரிகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். மலை மேலே அந்த மலைவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த மிஷினரிகள் அங்கே ஏன் போனாங்க? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு இந்த உலகத்திலேருந்து இங்கே சம்பாதிக்க முடியாதா? காசு கிடைக்காதா? அவங்களுக்கு கிடைக்கும். வேலை கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, இந்த காடுகளில் இருக்கிற இந்த ஏழை மக்களுக்கு, காடுகளில் இருக்கிற இந்த படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு யார் படிப்பை கொடுப்பது, யார் இயேசுவை சொல்வது என்று ஒரு பாரத்தோடு அந்த மலைகளில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மதவாதிகளால் மிகவும் தாக்கப்படுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் அங்கே அவர்கள் தியாகமாய் ஊழியம் செய்கிறார்கள். என கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தருக்காய் வாழ்வோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், நன்றாக ஜெபிப்போம், பாரமுள்ள இருதயத்தோடு வாழ்வோம். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும். நம்முடைய லாபத்திற்கான ஒரு வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தாமே அந்த வாழ்க்கையை நமக்கு தந்து நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்முடைய மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிற என்று சொல்லும்படியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. நெருக்கி ஏவட்டும் ஐயா. ஊழியம் செய்ய, தியாகம் செய்ய,
அர்ப்பணிக்க அன்பு நெருக்கி ஏவட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. ஆமென்.